குழந்தைகளுக்கான அரசியலமைப்பு உரிமை கல்வி திட்டத்தை அரசு மற்றும் தனியார் பள்ளி பாட புத்தகத்தில் இணைக்க வேண்டும் என்று வான்முகில் அமைப்பு இயக்குநர் பிரிட்டோ தமிழக அரசிற்கு கோரிக்கை வைத்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் சாமுவேல் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இந்த வான்முகில் அமைப்பு இயக்குனர் திரு பிரிட்டோ நம்மளோட இணைந்திருக்கார். அவரோடு கேட்கலாம். சார் வணக்கம். இந்த வான்முகில் அமைப்பு மூலமாக இந்த குழந்தைகளுக்கான அரசியலமைப்பு பாடம் இதை நீங்கள் எப்படி கொண்டு வரீங்க? இது எவ்வளோ நாளாக நீங்கள் செயல்படுத்திட்டு வரீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். திருநெல்வேலியை மையமாக வைத்து இயங்கும் வான்முகில் அமைப்பு கடந்த 4 ஆண்டுகளாக இந்த அரசமைப்பு உரிமை கல்வியை குழந்தைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். கடந்த 4 ஆண்டுகளாக தமிழகத்தில் 250 தனியார் பள்ளிகளிலும் 200 கிராமங்களிலும் இந்த கல்வியை குழந்தைகளுக்கு கொண்டு போகிறோம். இந்த 4 ஆண்டுகளில் ஏறக்குறைய ஒரு 1,00,000 குழந்தைகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். ஒரு 1500 ஆசிரியர்களுக்கு பயிற்சிகள் நடத்தியிருக்கிறோம். ஒரு 100 நெறியாளர்களுக்கு மன்ற நெறியாளர்களுக்கு பயிற்சிகள் வழங்கியிருக்கிறோம். கிராமங்களில் மாலை நேர கல்வி மையங்கள் மூலமாக இந்த கல்வியை கொண்டு போகக்கூடிய நெறியாளர்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறோம். இது மட்டுமல்லாமல் இதற்கென்றே பிரத்யேகமாக நாங்கள் 3 பாட நூல்களை வடிவமைத்திருக்கிறோம். இந்திய குடிமக்களாகிய நாம் என்ற தலைப்பில் உள்ளடங்கிய பாடநூல் 1, பாடநூல் 2, கிராமங்களில் மையங்களில் கொண்டு போவதற்காக வாண்டுகள் பயணம் என்ற பாடநூலை வடிவமைத்திருக்கிறோம். இதில் முழுக்க அரசியல் சாசன கூறுகளை குழந்தைகள் எளிமையாக புரிந்து கொள்ளும் வண்ணம் அவர்களுக்கு மிக எளிமையாக பல வண்ணங்களில் நிறைய எடுத்துக்காட்டுகளோடு, நிறைய செய்முறை பயிற்சிகளோடு, வரலாற்று நிகழ்வுகளோடு, யதார்த்தமான வாழ்நிலை சூழல்களோடு நிறைய விஷயங்களை எளிமையாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். அதாவது சென்னையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் வழக்கறிஞர்களோடு இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றிருக்கிறது. இந்த கல்விக்கான இந்த மானிய கோரிக்கையின் பொழுது இது குறித்து அமைச்சர் ஏதாவது பேசப்படுவாரா? இந்த கூட்டத்தில் என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு சார்? என்ன பேச்சுவார்த்தை நடத்த இருக்கீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். கடந்த 4 ஆண்டுகளாக நாங்கள் தனியார் பள்ளிகளில் இந்த கல்வியை கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் அனைத்து அரசு பள்ளிகளிலும் அனைத்து பிற பள்ளிகளிலும் இதை கொண்டு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் ஒரு கலந்துரையாடல் சென்னையில் நடத்தினோம். இதில் தமிழகம் எங்குமிருந்து பல்வேறு சமூக செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டார்கள். 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் வேல்முருகன் அவர்களும், விடுதலை சிறுத்தைகளுடைய சட்டமன்ற குழு தலைவர் திருமிகு சுந்தரி செல்வன் அவர்களும், மனிதநேய மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு அப்துல் சமத் அவர்களும் கலந்து கொண்டார்கள். அதோடு கூட 2 மேனாள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கலந்து கொண்டனர். நீதிபதி அக்பர் அலி அவர்களும் நீதிபதி வாசுகி அவர்களும் கலந்து கொண்டார்கள். இது தவிர தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பல்வேறு கல்வியாளர்கள், பேராசிரியர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், குழந்தை உரிமை செயல்பாட்டாளர்கள், வழக்கறிஞர்கள், இப்படி பல்வேறு தரப்பட்டவரும் கலந்து கொண்டு ஒரு 3 மணி நேரம் ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடல் இந்த அரசமைப்பு உரிமை கல்வியை அடுத்த கட்டத்திற்கு எப்படி நகட்டுவது, இந்த அரசமைப்பு உரிமை கல்வியை பொதுத்தளங்களில் எப்படி கொண்டு போவது, இந்த குழந்தைகளுக்கான அரசமைப்பு உரிமை கல்வியை அனைத்து பள்ளிகளிலும் எப்படி கொண்டு செல்வது, அதற்கான ஆக்கப்பூர்வமான பரிந்துரைகள், ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டன. வருகின்ற கல்வி ஆண்டு முதல் அரசு மற்றும் தனியார் பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுடைய பாட புத்தகத்தில் இணைக்க வேண்டும் என்பதே இவர்களது கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் அபிமன்யுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், நியூஸ் 7 தமிழ், சென்னை.